கருப்பை புற்றுநோய் ஒரு பரம்பரை வியாதியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா புற்றுநோய் எல்லாமே ஜெனட்டிக் சேஞ்சினால தான் வருது. அதாவது மியூட்டேஷன் அல்லது பிறழ்வுன்னு சொல்லுவோம். அது மரபணில் ஏற்படும் பிறழ்வு தான் எல்லா கேன்சருக்குமே பேசிக் காஸ். அந்த பிறழ்வு ரெண்டா பிரிப்போம், ஹெரிடிட்டரி, ஸ்பொராடிக். ஸ்பொராடிக் அப்படின்னா என்னன்னா, ஒருவர் பிறக்கும் பொழுது அந்த செல்லும் அந்த செல்லுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ ஜீன் அப்படி வந்து நார்மலா இருக்கும். காலப்போக்கில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஜீன்ல ஒரு மாற்றம், மியூட்டேஷன், பிறழ்வு இது ஏற்படும் பொழுது அதனால அந்த செல் வந்து தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிச்சு அபரிவிரமா வளர்ந்து அது ஒரு கட்டியாக மாறும் பொழுது அதை ஸ்பொராடிக் கேன்சர்னு சொல்றோம். இதே ஜெனட்டிக் மியூட்டேஷன் அல்லது பிறழ்வு பிறக்கும் பொழுதே அவங்களுடைய முன் தலைமுறையிலிருந்து, அதாவது அவங்களுடைய அப்பாவிலிருந்தோ அம்மாவிலிருந்தோ அவருடைய கருமுட்டையிலையோ இல்லை விந்தணுக்கள்லையோ அந்த சேஞ்ச் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஜெனட்டிக் சேஞ்ச் அவங்க உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெரிடிட்டரி கேன்சர் சொல்லுவோம். ஸோ இதுதான் எல்லா கேன்சருக்கும் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எல்லா கேன்சருமே ஜெனட்டிக் சேஞ்சினால தான் வருது. அது ஸ்பொராடிக் அப்படின்னா அவங்களுடைய உடம்புல ஏதோ ஒரு லைஃப் டைம்ல வரக்கூடிய ஒரு சேஞ்சு. ஹெரிடிட்டரி அப்படின்னா முன்ன தலைமுறையிலிருந்து வர அவங்க பிறக்கும் போதே வர சேஞ்ச் தான் ஹெரிடிட்டரி. ஸோ இது கருப்பைக்கு எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்றது அந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். கருப்பை புற்றுநோயை பற்றி பல தகவல்களை நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். இது நம்முடைய பேஷண்ட் ஒருத்தர் கேட்ட ஒரு கேள்வி. ஸோ இதுக்கான தெளிவு நிறைய பேர் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ கருப்பை புற்றுநோயில மெஜாரிட்டி, அதாவது மோர் தென் 90% பார்த்தீங்கன்னா ஸ்பொராடிக், அதாவது அவங்களுக்கு முன்னாடி இருந்த தலைமுறையில இருந்து, அதாவது அம்மா அப்பா கிட்ட இருந்து கேரி ஆகி வந்தது கிடையாது. கருப்பை புற்றுநோய் ஏற்படும் 90 பேருக்கு ஸ்பொராடிக் மியூட்டேஷன், அதாவது அவங்க உடம்புல ஏற்படும் ஜீன் சேஞ்சஸ்னால தான் கேன்சர் வருது. ஒன்லி ஃபார் 5 to 10%, அதாவது 10%. இப்போ நம்ம ஒரு ஊர்ல 100 பேருக்கு நம்ம வந்து கருப்பை புற்றுநோய் கண்டறியோம் அப்படின்னா அதுல ஒரு 5-10% பேருக்கு தான் ஹெரிடிட்டரி, முன் தலைமுறையிலிருந்து அவங்க உடம்புக்கு வந்துங்கிற ஜீன் சேஞ்ச்னால வருதுன்னு சொல்றோம். ஒருவேளை ஹெரிடிட்டரி கேன்சரா இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்களை அவங்க மெயினா பார்த்துக்கணும். நம்பர் 1 பாத்தீங்கன்னா, எந்த ஜீன்னால அந்த கேன்சர் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். அந்த ஜீன் வந்து இவங்களோட உடம்புல இருக்கா அப்படின்றதுக்கு பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம கண்டறியலாம். ஒருவேளை அந்த பிளட் டெஸ்ட்ல அந்த ஜீன் மாற்றம் அவங்களுக்கு இருந்தா அவங்கள நம்ம ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்னு சொல்லுவோம். அதாவது சமுதாயத்தில் இருக்கிற மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கருப்பை புற்றுநோய் ஏற்பட சற்றே ஹையர் ரிஸ்க். இது பயந்துக்கிறது ஒன்றும் கிடையாது, பட் கொஞ்சம் நம்ம காஷியஸா இருந்துக்கணும் அப்படின்றதுக்கு சொல்ற விஷயம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்ன அது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பார்த்தீங்கன்னா HNPCC, அதாவது ஹெரிடிட்டரி நான் பாலிபோசிஸ் கொலோனிக் கேன்சர் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம், ஆர் லிஞ்ச் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இதுல ஏற்படும் ஜீன் மாற்றத்தினால நிறைய உறுப்புகள்ல கேன்சர் சொல்லலாம். மெயினா பார்த்தீங்கன்னா பெருவுடல்ல கேன்சர் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்பைல கேன்சர் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கவங்களும் சரி, அது அல்லாம ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ், அதாவது அம்மாவுக்கு கர்ப்பை புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க என்னென்ன விஷயத்த மெயினா பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்பர் 1 ஜெனட்டிக் கவுன்சிலிங். ஸோ ஜெனட்டிக் கவுன்சிலிங்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமும் வரும். அது அவங்களுடைய முன்னாடி இருந்த தலைமுறைக்கு என்ன ஜீன் மாற்றத்தினால வந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கிறது எப்படி எடுக்க போறோம், அது எடுக்கிறதுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் ப்ராப்பரா கவுன்சில் பண்ணிட்டு அவங்களுடைய சம்மதத்தோட ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணிட்டு ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ண சொல்லுவாங்க. அதை கட்டாயம் பண்ணிக்கிறது நல்லது. ஒருவேளை அந்த ஜீன்ல மாற்றங்கள் இருந்தால், அதாவது அவங்க அம்மாவுக்கு என்ன ரீசனால புற்றுநோய் ஏற்பட்டிருந்தோ அதே ஜீன் மாற்றம் அவருடைய மகளுக்கும் இருக்கும் பட்சத்தில் என்ன அவங்க பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர் பீரியாடிக்கல் ஸ்கிரீனிங், அதாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமோ 1 வருஷத்துக்கு ஒரு டைமோ அந்த கருப்பை புற்றுநோய் வந்திருக்கிறதா என்றதுக்கான பரிசோதனைகள், அது ஸ்கேனா இருக்கலாம் அல்லது கருப்பைக்குள்ளார ஒரு கேமரா போட்டு, ஹிஸ்டோஸ்கோபி எனப்படும் கேமரா போட்டு செய்த பரிசோதனையும் இருக்கலாம். ஸோ இவ்வாறு நம்ம செய்வதன் மூலம் அது வருவதை நம்ம முன்கூட்டியே கண்டறியலாம். அப்படி நம்ம முன்கூட்டியே கண்டறிந்தாலோ அல்லது வந்த உடனே அது ஸ்டேஜ் 1லே நம்ம வந்து அதை சர்ஜரி பண்ணாலோ முழுவதுமாக அதை குணப்படுத்தலாம். ஒரு சில பேருக்கு ஈவன் ப்ரொஃபலாக்டிக் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க. அந்த மாற்றங்கள் இருக்கவங்க அவங்களுடைய ஃபேமிலிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா
ஒரு 35 to 40 yearsல நம்ம கர்ப்பப்பையை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதன் மூலம் அவங்க திரும்ப பீரியாடிக்கலா நம்ம டெஸ்ட்டுக்கு வர்றதையும் அவாய்ட் பண்ணலாம். திரும்ப அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு ரிஸ்க், நம்ம பயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஒருவேளை வந்துச்சுன்னா அதுக்காக பண்ற ட்ரீட்மெண்ட், அதனுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ கருப்பை புற்றுநோய் பேசிக்கா பாத்தீங்கன்னா மோர் தென் 90% வந்து ஹெரிடரி கிடையாது. அதாவது அவங்களுடைய முன்னாடி இந்த தலைமுறையில இருந்து அது கேரி ஆகி வர்றது கிடையாது. அவங்க உடம்புலயே வர மாற்றங்களால வர்றதுதான். ஒரு 5 to 10% பேருக்கு தான் வந்து ஹெரிடரியா வரும். ஸோ அந்த மாதிரி ஹெரிடரியா வர்றவங்க ப்ராப்பரா ஜெனடிக் கவுன்சிலிங், ஜெனடிக் டெஸ்டிங், ஸ்கிரீனிங் இதெல்லாம் பண்றதன் மூலம் அவங்க ஹெல்த்தியா ஒரு நார்மல் லைஃப் கண்டிப்பா லீட் பண்ண முடியும். இதே போல பல விஷயங்களை கர்ப்பப்பை புற்றுநோய் பத்தி நம்ம பேசியிருக்கோம். உங்களுக்குள்ள அனைத்து சந்தேகங்களையும் அது கண்டிப்பா தெளிவு கிடைக்கும். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. உங்களுக்கான விளக்கம் கட்டாயம் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.